சிசியா அந்த நைட்டி பற்றி பற்றி கூறப்பா. அதாவது நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு சுவாமி உங்க வீட்டுக்கு வருவாரு, வந்து உங்க பெட்ரூம்ல நைட்டி பூஜை செய்வாரு. ஆமா, சாமியார் மோசம். அது என்ன நைட்டி பூஜை? பகையில் செய்யக்கூடாதா? செய்வோம் செய்வோம், சிறப்பா செய்வோம். சொல்லு மகனே, உனக்கு என்ன வேணும்பா? அது என்ன நைட்டி பூஜைனா? மகனே, நான் உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் மனைவிகள் 2 பேரும் சில்க் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு அப்படியே நைட்டியோட வந்தா பூஜை சிறப்பா இருக்கும்பா. அதுவும் முன்பக்க ஜிப்பு வைத்த நைட்டியாவே இருக்கு. ஜிப்பி வச்சால் உங்களுக்கு ஆகாதா? பின்பக்கம் ஜிப் வச்சா ஆகாதான்னு கேட்டேன். எங்க சாமியாருக்கு ஒத்து வராது. பின்பக்கம் ஜிப்பு வச்சா நாரும். முன்பக்க ஜிப் வைத்த நைட்டியா? சாமி, இது ரொம்ப ஓவரா இல்ல உங்களுக்கு? வேலன் கட்டிய தாலிக்கு விசேஷ பூஜை செய்யணும் மேடையா, அதனால தாலி எங்க இருக்கிறது? இதோ முன்பக்கமாக எவ்வளவு அழகா தொங்குது பாருங்க. இப்ப இந்த தாலி தெரிஞ்சாதானே என்னுடைய பூஜைக்கு பலன் கிடைக்கும். அதனாலதான் ஜிப்பு வைத்த நைட்டி கேட்டேன். பூஜைக்கு என்னென்ன சாமி வேணும்? சிசியா லிஸ்ட சொல்லப்பா. பாதாம் பருப்பு 1/4 கிலோ, முந்திரி 1/4 கிலோ, பிஸ்தா 1/4 கிலோ, சுண்ட காய்ச்சின பால் 1 சொம்பு. இதெல்லாம் முடிச்சு பூஜைக்கு தயார் வச்சு சுவாமி பூஜை முடிச்சோடனே ரொம்ப டயர்டா இருப்பாரு. அவருக்கு ஒரு ஃபுல் ஒன்று ஏற்பாடு. பூஜைக்கு கேக்குற மாதிரி இல்ல, முதல் இரவுக்கு கேக்குற மாதிரி இருக்கு. போட்டு மகனே, உன் பொண்டாட்டி கொஞ்ச நேரம் போது இங்க பேசுறாமா அவனே? ஏதாலும் பாடுறாமா அவனே? சாமியாரா கோயில் பூசாரி தேங்காய் பழம் சூடம் பத்தி தான் கேட்பாரு. நீங்க என்ன கோட்ரு ஏதோ கேக்குறீங்களே? அது சாமி, இது சாமியார். அது என்ன சாமியார்? குழந்தா கொடுக்கிற சாமியார். அதனால இதெல்லாம் வேணுமப்பா பக்தா. சரி, எப்படியா சாமி, எங்களுக்கு குழந்தை கிடைச்சா சரி. நீங்க கேட்குற ஜாமானெல்லாம் வாங்கி வைக்கிறேன். நைட்டி பூஜை மட்டும் முடிஞ்சா எண்ணி 10 மாசத்துல அந்த மாரியவளுக்கு பின்னாடி குடிச்சவரு அதுல குவா குவா கத்தம் கேட்கும். ஓ பங்காளி, சென்று எப்படியோ குழந்தை கிடைச்சா சரி. சரி சாமி, நாங்க வர்றோம். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு எங்க வீட்டுல எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிடறோம். கண்டிப்பாக மகனே, நீங்க வந்துருங்க. 1க்கு 2ஆக கிடைக்கும் போது வராம இருப்பானா? அதுக்கு தான் தலைவர். சரி சாமி, சென்று வா மகளே, சென்று வா. போகலாம். என்ன நீங்க இந்த பக்கம்? நான் தான் சொன்னனே சாயந்தரம் கோயிலுக்கு வரேன்னுட்டு. நான் உன்னை பார்க்க வரல, உங்க அக்காவை பார்க்க வந்தேன். சத்யா எங்க? உள்ள இருக்கா? கூப்பிடவல. ஆமா, நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? உங்களுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணமாமே, உண்மையா? சொல்லுங்க, உண்மையா? அப்ப மகேஷ காதலிச்சது பொய்யா? சங்கர், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எதையுமே மாத்த முடியாது. என்ன முடிஞ்சு போச்சு? சங்கரை நீங்க மகேஷ நீங்க முழுசா காதலிக்கல, அதான் வேற ஒருத்தன் கிடைச்ச உடனே அவனுக்கு கழுத்து நீட்ட தயாராயிட்டீங்க. யார் சொன்னது? நான் மகேஷ காதலிக்கலையா? நான் தான் மகேஷ் என்னோட காதல முதல்ல சொன்னேன். எங்களுக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? சும்மா இருக்கிறவங்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, பார்க்கு சினிமான்னு சுத்த வேண்டியது. அப்புறம் வீட்டுல ஆத்தா சம்மதிக்கல, அப்பா சம்மதிக்கலைன்னு வேற எவனுக்காவது கழுத்தை நீட்டிட்டு போயிட வேண்டியது. இங்க உங்களை காதலிச்சவன் உங்களை மறக்க முடியாம தண்ணி அடிச்சுக்கிட்டு, கஞ்சா அடிச்சுக்கிட்டு, தண்ணையை அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியது. ஆனா நீங்க புதுசா கட்டண பைக்கில் ஏத்திக்கிட்டு பார்க்கு சினிமான சுத்த வேண்டியது. போத நிறுத்துங்க. தன் மனசார காதலிச்ச எந்த ஒரு பொண்ணுமே அவனை மறக்க மாட்டா. கட்டு காடு செய்ற வரைக்கும் தன் மனசுல சுமந்துட்டு தான் இருப்பா. எங்கப்பா நீங்க எங்களை நிம்மதியா காதலிக்க விடுறீங்க? உங்க ஆசை எப்படியோ அந்த மாதிரி நடந்துக்கணும். நீங்க சொன்ன மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டணும், இல்லைன்னா தூக்கு மாட்டி தொங்கிடுவீங்க. அக்காவுக்கும் இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அவன் மகேஷை தான் விரும்புறா. எங்க அண்ணன் தான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் நிக்க கூடாதுன்னு ஒத்த கால நிக்கிறாரு. என்ன உங்க அண்ணனுக்கு கௌரவ பிரச்சனையா?
என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யார்? அவசியம் தெரிஞ்சுதான் ஆகணுமா? நானும் உங்களுக்கு ஒரு விதத்துல மச்சானா வரப்போறவன் தான். எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க ரெண்டாவது தங்கச்சி கல்பனாவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றோம். பேர் சங்கர். போதுமா? கல்பனா, இது என்ன உண்மையா? ஏன்பா பிள்ளைகளை மிரட்டுற? இந்த அப்பா அம்மாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா கூட பிறக்கிற இந்த அண்ணனுங்களை சமாளிக்கவே முடியாது. நீங்க என்ன டி ராஜேந்திரா, ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? பாசமா வளர்த்த என் தங்கச்சி என்ன படுகொலியில தள்ளுது. முதல்ல இந்த தமிழ் சினிமா பார்க்கறத நிறுத்துங்க. அநியாயத்துக்கு எமோஷனல் ஆவறீங்க. சரி, அதை விடுங்க, நம்ம கதைக்கு வருவோம். உங்க பெரிய தங்கச்சி சக்தியா ஒருத்தரை காதலிக்கிறா, தெரியுமா? அந்த காதலை மீறி நீங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அதாவது தெரியுமா? என் தங்கி கூட பிறந்த தங்கச்சிக்கு நல்லது கெட்டது பண்றதுக்கு எனக்கு தெரியும். நீ முதல்ல வெளியே போ. நீங்க எல்லாம் திருந்துற மாதிரி தெரியல. காரணம் இல்லாம நான் ரோசப்பட மாட்டேன். இங்க பாருங்க, உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு சத்யா மகேஷ் கல்யாணத்தை நடத்த பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது முடிஞ்சு போன கதை. யோ, என்னையா புரியாம பேசுற? சத்யா காதலிக்கிறவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லல. நீ பார்த்து வச்சிருக்கிய மாப்பிள்ள அரவிந்த், அவனைத்தான் நான் வேணான்னு சொல்றேன். அவன் ஒரு கிரிமினல். என்னைக்கு இருந்தாலும் அவனுக்கு என் கையால தான் வேணா. மீதி சொல்லிட்டேன், நீங்க வீணா உணர்ச்சி வசப்படுவீங்க. நல்லதுக்கு சொல்றேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. இப்ப நீ வெளியே போறியா? போலீஸை கூப்பிட்டா? போலீஸா? எனக்கே வா, நல்லதுக்கு காலமே இல்லை. சத்யா, உங்க பாச உணர்வை நான் பாராட்டுறேன். உங்க அண்ணனுக்காக உங்க காதலையை விட்டு கொடுக்குறீங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க கல்யாணம் பண்றீங்களே மகேஷ், அரவிந்த், அவன் தான் சரியில்லைன்னு சொல்றேன். இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? மச்சான், ரொம்ப கோச்சிக்காதீங்க. சரி, உங்க தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? உங்க பெரிய தங்கச்சி விஷயத்துல எப்படி வேணா இருந்துக்குங்க, ஆனா உங்க சின்ன தங்கச்சி விஷயத்துல தலையிடாதீங்க. ஏன்னா அவ ஏன் சொத்து. என்னைக்கு இருந்தாலும் அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அதை விட்டுட்டு வேற மாப்பிள்ளைக்கு இது பார்த்தீங்க, விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் மகேஷ் இல்லை. நான் ஒரு மாதிரியான ஆளு, பார்த்து நடந்துக்குங்க. வரட்டா? அப்பா, பயலுக்கு என்ன வீரம் தெரியுமா? ஒரு பொட்டச்சி முன்னாடி என்ன அடி அடின்னு அடிச்சுட்டான். ஏய் அரவிந்த், பொட்டச்சி கூட இருந்தா பொட்ட பையனு கூட வீரம் வரண்டா. இப்ப வீரத்தை காடு சொல்லு பார்க்கலாம். டேய் அனாத நாய, இப்ப பார்க்கலாம். டேய் அரவிந்த், அவனை விட்டா கண்காண எடுத்து போய் பொழைச்சிருவாடா. சாகட்டும், என்ன பிடிச்ச சனினாச்சும் ஒளியிட்டோம். என் மேல பாசம் வைக்க வேண்டிய எங்க அப்பா இவன் மக்கள் தானே. இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் எங்க அப்பாவுக்கு ரெண்டாவது மகன் தான்டா. ஏய் அரவிந்த், நான் உனக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? மாமா மேல மரியாதை வச்சது நான் செய்யற தப்பா? அது நடிப்பு. எங்க அப்பா உன்னைத்தாண்டா நம்பினாரு. அது நம்ம நடந்துக்கிற விதத்துல இருக்கு. உங்க வீட்டு உப்ப தின்னு வளர்ந்தவன்டா, உனக்கு நான் துரோகம் செய்வேனா? நீ என் காதலிய திட்டம் போட்டு அபகரிச்ச, நான் பொறுத்துக்கிட்டேன். நீ செஞ்ச கொடுமையெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டேன். மாமாவுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாங்க இருப்பேன். அப்புறம் கண்காணாத இடத்துக்கு நான் போயிடுவேன். ஏய் அரவிந்த், என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் உங்க வீட்டை உப்ப தின்னு சொல்றான். என்ன உப்பு திங்கிறது என்ன அவ்வளவு ஈஸியான காரியமாச்சா? எங்க என் கண்ணு முன்னாடி உப்பு திங்க சொல்லு பார்க்கலாம். அதானே. டேய் மகா, உள்ள போய் ஒரு பிளேட்ல உப்பு அள்ளிட்டு வாடா. டேய் அரவிந்த், இதெல்லாம் ஓவர்ரா. அவனை உர்றா, செத்து போயிட போறான்டா. டேய் மகா, ஒழுங்கா நான் சொல்றத கேளுடா. போடா, போய் உப்பு எடுத்துட்டு வா, போ. இப்ப உப்பு தின்றா.
ஆள் அமுக்கமா இருந்துட்டு இவ்வளவு முரடனாக்குறானே. இனி நான் இவங்கள பாத்துக்கிறேன். நீ போய் கல்யாண வேலையை பாடுறா. டேய் அவன் செத்துட்டானான்னு பாருங்கடா. இவன் செத்துக்கிட்டு தொலைஞ்சிட்டானா எங்க அப்பா என்ன உசுரோட கொன்றுவான்டா. டேய் அவன் சாக மாட்டான்டா. அவன் என் கஸ்டடி இருக்கட்டும். நாளை காலையில் விடியல 10 மணிக்கு சரக்கு வாங்க போகணும், ஞாபகம் வச்சுக்க. டேய் எல்லாம் ஞாபகம் இருக்குது. என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவனை வெளியே விடாதீங்க. ஏன்னா என் கல்யாணத்துக்கு இவன் காதலியை பார்த்து மனசு மாறிட்டானா எங்க அப்பா என் கல்யாணத்தை நிறுத்திட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான். எதுக்கும் கவலைப்படாதடா. நீ சரக்கோட வா, மாத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே டன். ஓம் ரீம் சிலுக்காய நமக, திரிசாய நமக, நயன்தாராய நமக, சங்கீதாய நமக. வாங்க வாங்க பங்காளி, குழந்தை தரதுக்கு சாமி வந்துட்டாரு. என்ன சாமி இந்த வேட்டை வருது? வா பக்தா வா. இன்று நிறைந்த சித்ரா பௌர்ணமி. அதற்காக பூஜை செய்யணும்ல உங்க மனைவிகளுக்கு. பூஜைக்கு தயாரா இருக்கா? பெண்கள்லாம் தயாரா இருக்காங்களா? பூஜை பொருள் தயாரா இருக்கா? பூஜை பொருள் தயாரா இருக்கு சாமி. போய் எடுத்துட்டு வா. ஏய் முத்தம்மா, செலகளி வெளியே வாங்கடி. ஏய் வாங்கடி. அட்டகாசம். நான் கூறியது போலவே சில்க் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கிட்டு தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு நைட்டியோட வந்திருக்காங்க. உடனால தாங்க முடியல, என்னால தாங்க முடியல சாமி. உடனே ஆரம்பிக்கணும். என்ன சாமி தாங்க முடியல? உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க? அதான் பார்த்துட்டாருல, இனி அடங்க மாட்டாரு, உடனே ஆரம்பிச்சிருவாரு. பூஜைய சொன்னேன். பூஜைக்கு எல்லா சாமானும் ரெடியா இருக்கு சாமி. நீங்க பூஜையை ஆரம்பிங்க. சரி, எங்க சாமானெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க பூஜை ஆரம்பிங்க. அதுக்கு தான் பார்க்க தான் அலையறாங்க. சிம் சிம் சிம். சரி, இந்த ஆண்கள் எல்லாம் வெளியே போங்கப்பா. சாமி நீங்க பண்ற பூஜையை நாங்க பார்க்க கூடாதா? பார்க்க கூடாது. நீங்க இருந்தா இந்த பெண்களுக்கு என்னால மந்திரம் ஓத முடியாது. சிசியா நீ வெளியே போ. சுவாமி நானுமா? ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க, உங்களுக்கு சிரமமா இருக்கும். நானும் 4 பேரை நான் பார்ப்பேன்டா, 2 பேரை பார்க்க மாட்டேன். சுவாமி நீங்க போலீஸ் சாமியாரும் வெளியில சொல்லிடுவேன். சரி இருந்து தோல. சாமி பூசை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மகளே, ஆரம்பிக்கலாம். வாருங்கள்.
தீவனத்தையும் ஏண்டி? அடிச்சிட்டியா? வரம் கொடுக்க வந்த சாமியார் ஏண்டி இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அவனை உதக்கா. முன்ன பின்ன தெரியாதவன்ட்ட புள்ள கொடுக்க சொல்லி வரம் கொடுத்தாரு. புள்ள இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் செக்அப் பண்ணும். ஐயோ அக்கா தூக்கி பார்க்கறான் பின்னாடி. அதை விட்டுட்டு இந்த சாமியாட்ட கூட்டு வந்தா புள்ள கொடுப்பான்னு சொன்னேன். கொஞ்சம் விட்டுருந்தா எங்க கற்பக்கு எடுத்துட்டு அவனுங்க புள்ள கொடுத்துருப்பாருங்க. நீ நட்டிட்டு போயிட்டு. அக்கா அக்கா அது இவன் முன்பக்கம் வச்ச ஜிப்பு கேட்டால அவனை இல்ல. முன்பக்க ஜிப்பு ஏண்டா நீ முன்ஜி கேட்கறப்ப எனக்கு தெரியும்டா முன்னாடி ஜிப்பு கேட்டா முன்னாடி எட்டி வச்சுக்கலாம். வேணாக்கா என்ன அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அடிங்க. யோ அவ்வளவுதானா? நீங்க கேட்டு அடி கேட்டு வாங்கலாம். உங்களுக்கு எங்க போச்சு அது? அந்த 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 கூலை பண்ற வேலை தான். சார் இவன் தான் கூட்டத்தை உன்கிட்ட விட்டான். சார் யோ பாருக்கா. ஆமா அட அட நீங்க யாரு குறுக்க? நீங்க யாரு? நீங்க எப்படிங்க? அதான் நான் கேக்குறேன்ல. லப்பர் வாயா சும்மா கொஞ்ச நேரம். யார் நீங்க? நீதான். ஒன்றும் இல்லைம்மா, ஆ நான் ஒரு பத்திரிகை நிருபர். அப்படிங்களா? 2 பேர் இருக்கானுங்களே, ஆ நான் போலி சாமியாருங்க. இப்படி உங்களுக்கு வாய் தரம்போது நினைச்சேன். இரு ஐயா பேசிட்டு இருக்கல, நீங்க பேசுங்க சார். புதுசு மாதிரியே தெரியல, இவ்வளோ ஆர்வ கோளாரா இருக்கானுங்களே. சார் சார் இங்க பாருங்க சார், அந்த சுண்டைக்காய்க்கு பிறந்தவன் கூலையா இருக்கானே முன்பக்க ஜிப்பு வச்சது கேட்கலாம் சார். பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த சீட்டு விடிஞ்சு போயிடும். சரி நீங்களே ஒன்று பரிசீல் பண்ணுங்க சார். இவனுக்கு 2 பேரும் போலி சாமியாருங்க. இப்படி ஊர் ஊராக போகிறது, எங்கேயாவது உங்கள் மாதிரி ஏமாந்த குடும்பத்தில் நுழைய வேண்டியது, கலாட்டா பண்ணுறது, அப்போ அப்படி போயிருக்க வேண்டியது. ஏய் செரு பிஞ்சு போயிடும். வா ரொம்ப ஓவர் வா. சார் என்னங்க பண்ணிட்டோம்? 1க்கு 2 கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லையான்னு தான். இருக்குதா கை இருக்கா? காரணம் நாங்க தாங்க சார். கொஞ்சம் பொறு, நான் என்ன சொல்லிடுறேன் சொல்லுங்க சார். இந்த குழந்தை இல்லைன்னா இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி ஈஸியாக இப்போ ஆஸ்பத்திரி போனால் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மூலிமா வைத்தியம் பார்க்குறாங்க, ஈஸியாக குழந்தையெல்லாம் கெடுது. அதை விட்டு போலி சாமியார் நம்புறது, இந்த சாமியார்கிட்ட போகிறது, மந்திரிகிட்ட போகிறது, இந்த மரத்தை 7 சுற்று 8 சுற்று சுற்றுறது, இதெல்லாம் விட்டுட்டு செரு பிஞ்சு போயிடும். மூடிட்டு இருங்க, வசனம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் போகிறது, இதெல்லாம் விட்டுட்டு புரியுதா, நல்ல டாக்டர்கிட்ட போங்க. இந்த பரதேசிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போறதா இவனுங்கள்ட்ட போனதே டாக்டர்கிட்ட போய் உடம்ப பாருங்கன்னு சொல்ல. அப்படி சொல்லுங்க சார். வந்தவரும் டாக்டர்கிட்ட போங்கன்னா எங்க நிலைமை என்ன ஆகும்? பாவிகளா அதை ஞாபகத்தில் வச்சுங்க சார். நீ அப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்க, ஒரு மயிருக்கு பிரயோஜனம் இல்ல சார். ஒரு ஹெல்ப் சொல்லு. நீங்க அழகா இருக்கீங்க. அட இரியா சார், உங்க நம்பர் இருந்தா அப்படியே கொடுத்துட்டு போனீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் உங்க அட்ரஸ் என்ன, நாளைக்கு நம்ம வீட்ல வந்து பாப்போம். முனுசாமி இருப்பான்னு கேட்டுங்க. என்ன யார் பாரு முனிசாமி முனிசாமி. முன்ச அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வராது, வேண்டாம். என்ன மன்னிச்சிருப்பேன் காளி. நான் சோத்துல உடம்பளத்துலான்னு இங்கே டேரா போட்டேன். நான் இன்னைக்கே சிங்கப்பூர் கிளம்புறேன். கிளம்பியா போடாடே, இப்போ நாளை விடுவேலை எனக்கு கிடைக்கட்டும். நீ தானே இத்தனைக்கும் காரணமே கொலையா? இங்க பாரு, இத்தனைக்கான நாங்க 2 பேரும் தான். நீ வேலைக்கு போகாம பொறுப்பு இல்லாம சம்பாரிச்சு கொடுக்காம சும்மா குடிச்சிட்டே திரிஞ்சிட்டு இருந்த. அதனால தான் நாங்க 2 பேரும் தற்சயமா குழந்தை வேணான்ட்டு கருத்தடை சாதனம் பயன்படுத்தணும். ஆனா எங்க 2 பேத்துக்குமே குழந்தை பாக்கி இருக்கு. இனிமே நீ ஒழுங்கா இருந்தேன்னா குழந்தை நாங்க 2 பேரும் பெற்று தரோம். இல்லைன்னா நாம எவனையாவது ஆள் கொடுத்துட்டு ஓடிடலாடி. அதை என்னட்டு கேட்டா நான் பக்குமா செஞ்சிருப்பேனே. இப்படி எல்லாம் பண்றீங்க பையன். இனிமேல் ஒழுங்கா வேலைக்கு போறேல, ஊரையே கேட்டு பாரு, நான் கரெக்டா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சரி இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம். வா மாமா போலாம். ஏய்
ஏன் இன்னைக்கு ஏன் கூட இன்னைக்கு ஏன் கூட இல்ல ஏன் கூட எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பொண்ணை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரிங்க. அப்புறம் எனக்கு பெரிய அளவுக்கு சொந்தம்னு சொல்லிக்க பெரிய அளவுக்கு யாரும் இல்லைங்க. ஏதோ கொஞ்சம் பேர் இந்த கொட்டாம்பட்டியிலிருந்து வருவாங்க. அவங்க தங்கறதுக்கான ஏற்பாடை கவனிங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மகேஷ் பார்த்துக்குவோம். டேய் அரவிந்த், எங்கே போன? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போனப்பா. கல்யாணத்துக்கு நான் 2 நாள் தான் இருக்குது, நீ பத்திரிக்கை வச்சுட்டே இரு. ஆமாம், மகேஷ் எங்கே போனான்? தெரியலப்பா, அவனுக்கு என் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல. அப்படி சொல்லாதடா, நம்ம குடும்பத்தில் அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வேற யாருக்கும் இல்லை. கல்யாண வேலையா எங்கேயாவது அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்புறம் வெற்றி, எனக்கு ஒரு வளர்ப்பு மகன் இருக்கிறான், உன்னை வந்து பார்க்க சொன்னனே, பார்த்தானா? இல்லையே. அவனுக்கு கல்கத்தாவில் வேலை கிடைச்சிருக்குது, அந்த திமிரில் சுத்திட்டு இருக்கான். அதனாலதான் இந்த கல்யாண வேலை கூட பார்க்க வரல. அப்படி சொல்லாதடா, அவன் அப்படி நினைக்க மாட்டான். டேய், அவனுக்குத்தான் முதல்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். உன்னை விட 1 வயது இளையவனாக போயிட்டான். இல்லை, நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தில் அவன்தான் மாப்பிள்ளை. சரிங்க, நான் கிளம்பட்டோமா? மற்ற வேலையை போய் கவனிக்கிறேன். சரிங்க, நாங்கள் நாளைக்கு சாயந்தரம் பொண்ணை வர்றோம். சாயந்தரம் நாளைக்கு சாயந்தரம் வர்றோம். டேய், கல்யாணம் வரைக்கும் நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அப்பா, நாளைக்கு காலையில் சேலம் ஜங்ஷன் வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேண்ணே. நாள் வச்சுட்டா மாப்பிள்ளை வெளியே எங்கேயும் போகக்கூடாது. ஆமாம், எதுக்கு சேலம் ஜங்ஷன் போகிற? அப்பா, நாளைக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜஸ்தான்லேருந்து வரான், குடும்பத்தோடு வரான். அவனை நான் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு நீ ஏன்டா போகிற? நான் மகேஷ் அனுப்புகிறேன். அவன் தான் எங்கே போனான்னு தெரியலையே. சரி, ஜாக்கிரதையாக போயிட்டு வா. கூட உன் சிநேகிதனை எவனையாவது கூட்டிகிட்டு போ. தேவையில்லைப்பா, நானே போகிறேன். போகிறேன்னு சொல்லாதடா, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. சரிப்பா. கல்பனா, என் மேலே உனக்கு கோபமாக கூட இருக்கலாம். அன்னைக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுனதுல எந்த தப்பும் இல்லைம்மா. புரியுது சங்கர், காதலோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியல. எங்கள் அக்கா தான் மனசுலேயே பூட்டிக்கிட்டு தவிக்கிறா. கல்பனா, 2 நாளாக மகேஷை வேற காணோம். ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல. அவரை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்கு. புரியுது, பட் இனி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், நாளைக்கு கல்யாணத்துக்கு வருவீங்களா மாட்டீங்களா? முதல்ல கல்யாணம் நடக்குதான்னு பார்ப்போம். என்ன சங்கர் சொல்கிறீங்க? என்ன குழப்புறீங்க? குழப்பல, எல்லா குழப்பத்துக்கும் நாளைக்கு விடிவு காலம் பிறந்துடும். எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்பனா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு, அதில் எதுவும் நடக்கலாம். என்ன சொல்றீங்கன்னே புரியல எனக்கு. புரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது தான். நாளைக்கு நடக்க போகிற யுத்தத்தில் தர்மம் ஜெயிக்கும். இதில் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் கெட்டவனா கூட தெரியல. சங்கர், ஏன் இப்படி நீங்க புதிராவே பேசிட்டு இருக்கீங்க? புரியும்படி பேசுனா நீ பயந்துருவ. நாளைக்கு தைரியமான மனோநிலைமையில இரு. நான் என் கடமையை செஞ்சுட்டு நான் உன்னை வந்து சந்திக்கிறேன். ஹலோ, நான் தான் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ், சேலம் ஜங்ஷனா? சரிங்க சார். நோ, என் கடமை தான் எனக்கு முக்கியம். கண்டிப்பாக. கல்பனா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போ நீ கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். அரவிந்த், இல்லை ஓடாத அரவிந்த், சுற்றுவேன். அந்த பெட்டியை மரியாதை என் கையில் கொடுத்துரு. இதுல ஒன்றும் இல்லை, வேற துணி மட்டும் தான். பொய் சொல்லாத அரவிந்த், நீ ஒரு கிரிமினல். ஒரு கிரிமினலை பிடிக்கிற நாங்கள் உங்களுக்கு மேலே யோசிப்போம். அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மரியாதையை என்கிட்ட கொடுத்து சரணடைஞ்சிடு. நாளைக்கு உன் கல்யாணம்னு எனக்கு தெரியும். மரியாதையை என்கிட்ட சரணடைச்சிட்டினா
உன் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன். சங்கர், இந்த பெட்டியில வெறும் துணி மட்டும் தான் இருக்கு. அரவிந்த், நீ ஒரு கிரிமினல். மறுபடியும் நீ பொய் சொல்ற. வேணாம், மரியாதையை சரணடைஞ்சிரு. ஹலோ, என்கவுண்டர் முடிஞ்சுது சார். மகேஷ், இது அரவிந்தை என்னால் பிடிக்க முடியல, சுடதான் முடிஞ்சுது. ஆமாம், சகாவையும் மகாவையும் சுட்டிங்களா? மகேஷ் கிடச்சிட்டாரா? அரவிந்த் சுட்டதை அவன் குடும்பத்துக்கு வேறு தெரிவிக்கணும். எஸ் சார், நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், வாங்க. ஐயோ ஐயோ அரவிந்த், ஐயோ அரவிந்த், ஐயோ வெடிச்சா உன்னோட கல்யாணம் ஆச்சு. உன்னை யாரா இந்த கதிக்கு ஆளாக்குறது? நான் தாயா. மகனை சுட்டு கொள்ள நம்ம நாட்டோட மிகப்பெரிய தேச துரோகிக்கு கிடைச்ச பரிசியா இது. உங்க பையன் ஏதோ மருந்து வியாபாரம் பண்றதா நினைச்சிட்டு இருந்தீங்களே, அவன் என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான்? போதை மருந்தல் கடத்தல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியும். நான் சொன்னேன், அவன் கேட்கல. வேற வழி இல்ல, சுட்டுட்டேன். மகேஷ் பாருடா, வந்து அவனுக்கு துணையா இருக்கு சொல்லிதானா உனக்கு பணம் கொடுத்த. இன்னைக்கு என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ஆரம்பத்திலேருந்தே அரவிந்த் பல அட்டுகளை பண்ணிட்டு இருந்தான், பல பொய்களை சொன்னான். அவனை பற்றின உண்மைகளை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டினான். இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அரவிந்த் மேலே நீங்கள் அளவு கடந்த பாசம் வச்சுருந்தீங்க. தன்னுடைய மகன் இவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சா அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இல்லைன்னு தான் மாமா நான் உங்ககிட்ட எதையுமே நான் சொல்லலை. அவன் திருந்திட்டான்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்ச. விடிஞ்சா கல்யாணம் மாப்பிள்ள புடமா கிடக்கிறான். ஐயா, இன்னொரு உண்மையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மருமகளா வர வேண்டிய சத்யாவும் மகேஷும், அந்த பொண்ணுக்கு நான் எதுல பதில் சொல்லுவேன்? ஐயா, இன்னொரு உண்மையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மருமகளா வர வேண்டிய சத்யாவும் மகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க. அந்த காதல் இவனுக்கும் தெரியும். வேணும்னே தான் அந்த காதல் நிறைவேறக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னான். கடவுளே, ஏண்டா மகேஷ் இப்படி ஒரு கொடுமை நடந்ததா? இதை ஏன்னா என்கிட்ட சொல்லல? இல்லை மாமா, நான் கல்கத்தாலிருந்து இங்கே வந்தப்ப கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் நான் என் காதலை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அந்த அவமானத்தை உங்களால் தாங்கிக்க முடியாதுன்னா மாமா நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலை. எதுடா அவமானம்? இப்படி ஒரு கேவலமான பிள்ளையை பெற்று
அவனை நம்பி அலைஞ்சல. அதுதான்டா அவமானம். நீ எனக்கு இனிமே வளர்ப்பு பிள்ளை இல்லடா, நீதானா எனக்கு சொந்த பிள்ளை. வெற்றி, நாம ஏற்பாடு செஞ்ச அதே முகூர்த்தத்துல சத்யாவுக்கு மகேஷுக்கு கல்யாணம்ப்பா. ஐயா, இந்த நேரத்திலயா? இவன் என்ன செத்தவன் என்ன தியாகியா? அவன் ஒரு தேச துரோகி. இவன் செத்ததுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல. ஐயா, நீங்க ஒரு அனாதைக்கு என்ன மரியாதை செஞ்சு அடக்கம் பண்ணுவீங்களோ அதை நீங்களே பண்ணிடுங்க. மாமா, அப்படி சொல்லாதீங்க. அவன் அரவிந்த் நம்ம ரத்தம். அவன் அனாதை இல்லை. அவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் நான் செய்கிறேன் மாமா. சங்க ஆக வேண்டியதை பார்த்துட்டு பாடி என்கிட்ட கொடுங்க. ஏமா நீ மகேஷை காதலிச்சிய என்கிட்ட சொல்லலாம்ல? நான் மகேஷ் தான் மாப்பிள்ளை நினச்சி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். மாப்பிள்ளை மாறி போன விஷயம் தெரிஞ்சதும் என் கணவன்ட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. பெரியவங்க மனசை நோகக்கூடாதுன்னு நாங்களும் பிரியணும்னு நினச்சிட்டோம். உங்கள் 2 பேரையும் நான் பாராட்டுறேம்மா. என்னதான் காதலிச்சு இருந்தாலும் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் காதலை தியாகம் செஞ்சீங்க பார், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா.